ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேசிக் பிரெட் சாண்ட்விச். இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கிட்ஸ் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு எல்லாத்துடைய சத்தும் நல்லா கிடச்சிரும். ஸோ இதுக்கான ரெசிபியை பார்க்கலாம். இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். 5 மிளகாய் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி உடச்சி போட்டு ஆட் பண்ணுறோம். இப்போ 1/4 மூடி துருவிய தேங்காய் அதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். 100 கிராம் வேர்க்கடலை, தோல் உரிச்சது வறுத்த வேர்க்கடலை அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து கொத்தமல்லி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்ட் கொடுக்கும், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். வினிகர் பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்பியில் நம்ம 50 ml யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தமாக. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. பார்த்திங்கன்னா கடைசி இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்க போகுது சாண்ட்விச்சுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்விச் ஃபில்லிங்க்கு உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் வெள்ளரிக்காய்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெந்துருச்சுனாலும் ரொம்ப மசிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணுற பதத்துக்கு வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட 4 கார்னர்ஸையும் நம்ம கட் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம சட்னி, நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான அந்த சட்னியை அப்ளை பண்ணுறோம். நல்லா அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸை ஆட் பண்ணுறோம். உருளைக்கிழங்குகள், அப்புறம் அந்த வெள்ளரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டுக்கு சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம், டொமேட்டோ சாஸ். உங்களுக்கு வேணாம், நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டயட்காக செய்கிறீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். தட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாண்ட்விச் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான சாண்ட்விச் ரெடியாக ஆயாச்சு. இதை நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம், இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சாண்ட்விச். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாத்துக்குமே ஒரு நல்லா இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி நம்ம ஃபில்லிங்க்கு பாயில்டு எக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட் பாயில், நல்லா வேக வச்ச முட்டைகளை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு அதை கூட நம்ம உள்ளே ஃபில் பண்ணலாம். வெள்ளரிக்காயை வச்சிடலாம். அதே மாதிரி ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நம்ம சட்னி, நம்மளோட சாஸ், அப்புறம் மேலே ஓமம்பொடி எல்லாத்தையும் கார்னிஷ்காக வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ், அடல்ட்ஸ் எல்லாத்துக்குமே, பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஹாவ் அ குட் டே கைஸ். Thank you.